ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ பார்ட் 41 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள். அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்கடா நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். அகைன் ஹானா கண்ணெல்லாம் மூடி 1 2 3 அப்படின்னு என்ன எல்லோரும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஒழியாமல் ஸ்வாதி அம்மா அப்புறம் ஜிமினோட அம்மா அவங்க அம்மா கிட்டே போயிட்டு கதை பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்களை பார்த்துட்டும் கண்டுக்காமல் எல்லோரும் தேடிட்டுருக்க. அண்ணா உன் அண்ணி தான் முன்னாடியே இருக்கால, அவளை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஜிமின் சொல்ல. அண்ணா அண்ணி பாவம். யார் அவளா? விட்டா ஊரே விற்றுட்டு வந்துடுவா அப்படின்னு ஜிமின் புலம்ப. அண்ணா அதை விடுங்க, எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அண்ணா அப்படின்னு நீங்கள் அவளை கூப்பிட, அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்ககிட்ட வரா. யாரையும் கண்டுபிடிக்கலையா அண்ணி? இவ்வளோ பெரிய வீட்டில் நான் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுவேன். டோன்ட் ஃபீல், நான் இருக்கேன், நீ ஃபஸ்ட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மங்கூஸ் மண்டையா அப்படின்னு கத்த. ஒரே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கிச்சன்லேருந்து வெளில வரான். கத்திக் அவுட்டு அப்படின்னு ஹனா சொல்ல, சூர்யா அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட, ஒரே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு செல்ஃபு கீழே ஒழிஞ்சிருப்பான். அவன் வெளில வரான். சூர்யாவும் அவுட்டு அப்படின்னு ஹனா சொல்ல, இதெல்லாம் ஒரு பொழப்பு டூ அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, இதை விட மோசமாக நாங்கள் விளையாடுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் ஜிமினி கோவமாக பார்க்குறான். டேய் மற்ற எல்லாரையும் தேடுங்க அப்படின்ட்டு ஹனா சொல்ல, அவங்க கூட ஹனாவும் போக, பேபி நீ எங்கே போகிற, அவனுங்க கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, பரவாயில்ல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவங்க கூட போகிறா. இங்கே சிவாவும் சானும் 2 பேரையும் வந்து கார்த்திக் தான் கண்டுபிடிக்க. ஆனால் அவங்க 2 பேரையும் அவுட் பண்ணுறா. ஸ்வாதி அப்படின்னு சூர்யா கூப்பிட, டீ கத்தாத நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி அவன் வாயை பொத்த. அதை பார்த்து அவன் முழிக்க, ஸ்வாதி அவுட்டு அப்படின்னு ஹனா கத்த. தேங்க்ஸா சூர்யா, எப்படியோ ஸ்வாதியே காட்டி கொடுத்துட்ட அப்படின்னு அவன் போட்டு கொடுத்துட்டா அங்கேருந்து போயிடுறா. அடி பாவி, உனக்கு நல்லது பண்ணதுக்கு இதுதான் எனக்கு தண்டனையா அப்படின்ட்டு சூர்யா பொழப்ப. ஸ்வாதி அவனை கொல்ல வெறியோட முறைச்சிட்ருக்கா. இல்லை ஸ்வாதி அது வந்து அப்படின்னு அவன் பேச வரதுக்குள்ளே நங்கன்னு அவன் மண்டையிலே கொட்டிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ராட்சசி எப்படி குற்றாப்பார் அப்படின்னு அவன் தலையை தேய்ச்சிக்கிட்டே சூர்யா கீழே வர அவனை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. சரி அடுத்தது யார் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, ஆமாம் நீங்கள் விளையாடுற விளையாட்டுக்கு நெக்ஸ்ட் டைம் வேறு விளையாடணுமா, வந்து உட்காருங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, டே உன் பேச்செல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, அண்ணி இன்னும் சுக்கியை கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு ஹனா சொல்ல, சுக்கி அப்படின்னு நீ கத்த. அவன் வரவே இல்லை. டே அவன் எங்கன்னு தேடுங்கடா அப்படின்னு சொல்ல, ஒரு இடம் வேணாமல் எல்லாரும் இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் அவன் கிடைக்கவே இல்லை. நீங்கள் அவனை காணோன்னு சான் சொல்ல, சுக்கி அப்படின்னு நீங்களே அவனை தேட போகிறீங்க சார். மேடமே என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க சார், நான் போகிறேன் அப்படின்னு சுக்கி ஜிமின் கிட்ட சொல்ல, ஆமாம் ஜிமின் தான் சுக்கியை பிடிச்சி வச்சுருக்கான். டே கத்துனா உன்னை கொன்னுடுவேன், ஒழுங்காக உட்காரு. விளையாட சொன்னால் ஜாலியாக உட்காந்து கதை பேசிட்டு எல்லாரையும் அதிகாரம் பண்ணிகிட்ருக்கால, தேடட்டும். நீங்கள் அவனை காணுன்னு தேடிட்டுருக்கீங்க. அப்போ கார்த்திக் சுக்கி ஒயன் சுக்கியை காணும், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு சுக்கி அப்படின்ட்டு வேகமாக கத்துறீங்க. எல்லோரும் உங்களே தான் பார்க்குறீங்க. நீங்கள் உங்களோட இந்த மாற்றம் உங்களுக்கு வியப்பாக இருக்குது. நீங்கள் இங்கே அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்க. அப்போது சூர்யா, ஒயன் நீ பதறப்படாத, அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான், நான் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்த ஜிமின் சுக்கியை விட்டுறான். சுக்கி டக்குன்னு எஞ்சி போயிட்டு மேடம் அப்படின்னு அவங்க முன்னாடி வந்து நிற்க. அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அவன்கிட்ட போயிட்டு, எங்கடா போனேன், நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி கேட்க. டக்குன்னு ஜிமின் எஞ்சி வந்து, அவனை விடு, நான் தான் அவனை மறைச்சி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அவனை கோவமாக பார்த்து சுக்கி கிட்ட திரும்பி, இன்னொரு டைம் நான் கூப்பிட்டது நீ வராமல் இருந்த உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. சுக்கிக்கு அவன் நீங்கள் போகிறதே பார்த்துட்ருக்கான். சுக்கி அவள் திட்டினதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாதடா. அவளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப பாசம் வச்சிடுவா. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவளை எவ்வளோ தான் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு சின்னதாக எதாவது ஆனால் கூட ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிடுவா அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்து சொல்ல, மேடம் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களா, நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி தானே சார் அப்படின்ட்டு சுக்கி ஆச்சரியமாக கேட்க. டே அவள் யாரையும் அப்படி பிரித்து பார்க்க மாட்டா, எல்லாரையும் அவளுக்கு ஒன்று தான் அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீலோடு சொல்ல, ஒயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சான்ஸ் சொல்ல, நீ அவகிட்ட அடி வாங்குறியே இல்லையோ ஜிமின் கிட்ட அடி வாங்க போகிற அப்படின்ட்டு ஸ்வாதி சொல்ல, கீர்த்தி நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்கிறேன்,
ஜிமின் உடனே உங்களை தேடி ரூமுக்கு வர, இங்கே நீங்கள் ரூமில் உட்காந்து ஜேகே கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க சோகமாக. ஒன்றும் இல்லைடா அண்ணா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறான். ஒயன் அப்படின்னு ஜிமின் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே பக்கத்தில் வர, பேசாத போடா, உனக்கு எப்போவும் என் ஃபீலிங்ஸோட விளையாடுறதே வேலையாக போச்சு இல்லை அப்படின்னு கத்த. இல்லை ஒயன் நான் சும்மா விளையாட்டுக்கு. எது விளையாட்டுக்கு? அன்னைக்கு அண்ணாவை என் முன்னாடி அடிச்சியே அது விளையாட்டா? இல்லை இன்னைக்கு சுக்கியை மறைச்சி வச்சு அவனுக்கு என்னமோ ஏதோ ஆச்சுன்னு பயந்தேனே அது விளையாட்டா? கொஞ்ச நாள் தான் என் கூட பழகினான். அப்படி இருக்கும்போது எனக்காக உயிரே கொடுக்க துணிஞ்சவன் தெரியுமா? சூர்யாவும் கார்த்திக் எப்படியோ அப்படி தான் எனக்கு சுக்கியும். இனிமேல் என்கிட்ட இப்படி விளையாடாத அப்படின்ட்டு கோவமாக சொல்கிறீங்க. ஒயன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல வரதுக்குள்ள ஒயன் அப்படின்னு ஜேகே கூட்டுக்கிட்டே உங்கள் ரூமுக்கு வரான். நீங்கள் ஓடி போயிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைடா நம்ம சுக்கிக்கு என்ன ஆக போகுது, அதுவும் நம்ம வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு சமாதானப்படுத்தா. அண்ணா நம்ம வீட்டில் இருக்கும்போது இப்படி நடந்திருக்கு, அதான் பயந்துட்டேன். ஜிமின் எதுவும் புரியாமல் பார்க்க, அன்னைக்கு நடந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு உன் கூட ஜிமின் இருக்காரு, அவரை மீறி எதுவும் நடக்காது. இல்லைண்ணா அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. தப்பு ஒயன், இப்படி இந்த அண்ணன் உன் கூட இருக்கணும், அதே மாதிரி ஜிமின் எப்போவும் கூட இருப்பார். எப்போவும் அவன் கூட இருக்கணும்னு நினச்சிக்கோ, உங்களுக்கு பயமே இருக்காது. ஸ்விம்மிங் எப்படி அப்படி தானே கற்றுக்கிட்டேன்? அவன் கூட இருக்கும்போது நான் பயந்ததே இல்லை. அதை கேட்டு ஜிமின் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கூட எப்படி சொல்கிறது, சேஃபாக ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணணுன்றது தான் ஒரு ஹஸ்பண்டோட தாட்டுமே. இப்போ நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே ஜிமினை பார்த்துட்டு, சரிடா நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வா, நான் கீழே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில போக ஜிமின் உங்கள் ஹேண்டை பிடிச்சி அவன் பக்கம் இழுக்கிறான். விடுடா என்ன அப்படின்ட்டு கோவமாக கத்த. சாரிடி, இனிமேல் நான் உங்ககிட்ட இப்படி விளையாட மாட்டேன். நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. சாரியா? யாருக்குடா வேணும் சாரி அப்படின்னு சொல்ல, வேற என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களை நல்லா அவன் பக்கத்தில் இழுத்துக்கிறான். நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்குள்ளே ஜிமின் உங்கள் லிப்ஸோட லிப்ஸை அட்டாச் பண்ணி ஒரு பிக் பண்ணுறான். இனி எப்பவும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கீழே போக, நீங்கள் அவன் பண்ண ஆக்ஷனில் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. விஷயம் கேள்விப்பட்டு ஒயன் என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா ஓடி வராரு. நீங்கள் இப்படி ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறத பார்த்தா அவர் ரொம்ப பயந்து போயிட்டாரு. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை போட்டு ஷேக் பண்ண, ஏஜூன் அந்த குட்டி பையன் அடங்கவே மாட்டேங்கிறான். நான் அவனை திட்டிட்டு தாண்டா வந்தேன், இனிமேல் உங்ககிட்ட அப்படி விளையாட மாட்டான். அது இல்லை ஏஜூன், அந்த எருமை எப்போ பாரு என்னை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன? அவன் பண்ண தப்புக்கு சாரி கேட்டுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என்ன கிஸ் பண்ணுறான், டெய்லி என்னை டார்ச்சர் பண்ணுறான், அவனை நான் ஏதாவது பண்ணி ஆகணும், என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு நீங்கள் வேகமாக கேட்க, அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அவள் காதில் ஒரு ஐடியா சொல்கிறாரு. சூப்பர் ஏஜென்ட், இனிமேல் அந்த வளர்ந்தவன் என்கிட்ட ரொம்ப இழுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டே கீழே போகிறீங்க. அதை பார்த்து ஆனால் அப்பா என்ன சொன்னீங்க, 2 பேரும் ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்தா லாஸ்ட் வரைக்கும் இப்படியே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவள் சொல்ல, ஆனால் சண்டை போட்டாலும் 2 பேரும் ஜாலியாக தான் இருப்பாங்க, நீ அதை விடு, ஜிமின் பார்த்துப்பான், இனிமேல் யாரும் ஒயன் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கூடாது, அவன் நம்மளை நம்பி வந்தவ, நம்ம தான் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லைப்பா இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டோம், சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவளை கூட்டிகிட்டு கீழே வரான். நைட் டைம் எல்லோரும் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்குங்க. ஜிமின் ஒயன் நீங்கள் 2 பேரும் முக்கியமாக சீக்கிரம் தூங்குங்க, அப்போ தான் நாளைக்கு ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு ஜியா சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. ஜேகே அவனோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அவனுக்காக வெயிட் பண்ணி அப்படியே சோஃபாலே தூங்கிடுறா. ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு ஜிமின் ஹனாவோட ரூமுக்கு வர, அங்கே உட்காந்துட்டே தூங்கத்தை பார்த்துட்டு அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். ஆனால் அவன் ஷர்ட்டை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்க, ஜேகேவும் பக்கத்தில் படுத்துக்க, 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹனா தூக்கத்துலேருந்து திடீர்னு எழுந்துச்சு ஆரவ் அப்படின்னு கத்துறா. ஆரவோட பேர் கேட்டவனுமே ஜேகே ஷாக் ஆயிடுறான். எதுக்காக இவன் பேரை சொல்கிறா அப்படின்ட்டு. அன்னைக்கு நடந்த பார்ட்டிக்கு ஆரவ் வரலையே அப்படின்னு யோசிக்க, எழுந்து உட்காந்து ஹனாவை பார்க்க, ஜேகே 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 அப்படின்னு ஹனா அகைன் ஜேகே கூப்பிட்டுட்டே இருக்கா. ஆனால் என்னாச்சு அப்படின்ட்டு அவன் பதட்டமாக கேட்க, ஜேகே அவள் தான் அவள் ரியாலிட்டிக்கு வரா. கண்ணை முடிச்சு ஜேகே பார்த்த உடனே அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஆனால் ஜேகே என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு அவள் பதட்டமாக சொல்ல, ஆனால் நான் உன்னை விட்டு எங்கே போக போகிறேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவளை ஹக் பண்ணிகிட்டே அவள் பேக்கை கேட்ச் பண்ணுறான். கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கு. தென் அவளை ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு ஹனா கேட்க, முன்னாடியே வந்துட்டேன். என்னை எழுப்ப வேண்டியது தானே, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், நீ ஃபஸ்ட்டு தண்ணி குடி. அதை வாங்கி குடிச்சிட்டு ஜேகேயோட தோல்லே சாஞ்சிக்கிறா. என்னாச்சுடா
ஏதேதோ கனவு வருதுடா, ரொம்ப பயமாக இருக்குது. சரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவளை செஸ்ட்டோட ஹக் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே ஹனா தூங்க இங்கே ஜேகேக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு புரியலை. அவனுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. இங்கே ஜிமின் தூங்குறதுக்காக மேலே வராங்க. நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. சரியில்லையே, ரொம்ப அமைதியாக தூங்குறா. சரி டயர்டாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அமைதியாக அவன் இடத்துல படுக்க போக ஒயன் அப்படின்னு கத்திக்கிட்டே எந்திக்கிறான். அதை பார்த்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, என்னடா படுக்க முடியலையா, இன்றைக்கி ஃபுல்லாக நீ தூங்கவே முடியாது, உன் இடத்துல நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல, அடியே உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு இருக்கா, என்னை எதுக்கடா கிஸ் பண்ண, அதுக்கு தான் அனுபவி. அடியே நாளைக்கு ரிசப்ஷன் இருக்குது, நான் தூங்கலைன்னா என் ஃபேஸ் டல்லாக இருக்கும், சாருக்கு அழகுன்னு நினப்போ, நீ சொல்லலைனாலும் நான் அழகாக தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் படுக்க போக டக்குன்னு அங்கேருந்து எந்திக்கிறான். அதை பார்த்து நீங்கள் அகெயின் விழுந்து விழுந்து சிரிக்கீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நீ தூங்கவே முடியாது, ஏன் என்னால் கீழே படுக்க முடியாதா அப்படின்னு போர்வை எடுக்க போக அதுவும் ஈரமாக இருக்குது. மூளை இல்லாத நீயே இவ்வளோ யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா, என்னை கிஸ் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் வெறும் தரையில் பட அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டு பெட்டில் நல்லா படுத்துக்கிறீங்க. அதை பார்த்து ஜிமின் கோவமாயிட்டு, நான் தூங்க முடியாதா, இன்றைக்கி யார் தூங்காமல் இருக்காங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட வரான். உங்களை 2 கையில் தூக்கி விட்டுட்டு, டே எருமை என்னடா பண்ணுற அப்படின்னு கத்த, விடத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறக்கி விட்டுட்டு அவன் போயிட்டு உங்கள் ஃபேஸில் படுத்துக்கிறான். டே இது ஏன் இடம் எந்திரி அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இருக்க அவன் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. என் இடத்துல தண்ணி ஊற்றினால இன்னைக்கு ஃபுல்லாக நீ தூங்காமல் இரு அப்படின்னு ஜிமின் சொல்ல டக்குன்னு அவன் மேலே ஏறி போய் உட்காந்துக்கிறீங்க. டேய் நீ மட்டும் இறங்கல உன் செஸ்ட்டை கிள்ளி கடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு கோமா சொல்ல, முடிஞ்சா பண்ணுடி, இந்த ஒயன்கிட்டே உன் வேலையை காட்டுறியா, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை கழட்ட போக ஜிமின் டக்குன்னு உங்கள் சீக்ஸை கப் பண்ணிவிட்டு உங்களை இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். நீங்கள் அந்த கிஸ்லேருந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, பட் உங்களால் முடியல. உங்களை இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான் ஹக் பண்ணிவிட்டு. கொஞ்ச நேரத்தில் சைலண்ட்டாக ஆயிடுறீங்க. அதை நோட் பண்ண ஜிமின் உங்கள் லிப்ஸை விடுறான். உங்கள் நெக்கில் வந்து ஃபேஸை வச்சுட்டு நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியல, உங்கள் ஹார்மோன்ஸ்லாம் வந்து என்னமோ ஆகுது உங்களுக்கு. அப்படியே ஒரு கழிச்சு படுத்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அமைதியாக தூங்கு, இல்லை நைட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவன் சொல்ல நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. உன்னை இப்படி தாண்டி அடக்க முடியுது அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக சிரிச்சிக்கிறான். ஒயன் அப்படின்னு கூப்பிட இங்கே எதுவும் சொல்லாமல் இருக்க உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஐஸை ரைஸ் பண்ணி அவனை பார்க்குறீங்க. என்ன எனக்கு பிடிக்கல. அதை கேட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு எந்திரிச்சு போக போகிறான். நீங்கள் சட்டையை பிடிச்சி இழுத்து, சாரி ஓயன் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு பெட்டில் படுக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறி படுத்துக்கிறீங்க. அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உங்களை நல்லா அவன் மேலே போட்டு நல்லா படுத்துக்கிறான் ஹக் பண்ணிக்கிட்டு. நீங்கள் சைலண்ட்டாக அவன் செஸ்ட்டில் தலை வச்சு படுத்துக்கிறீங்க. ஓயன் நான் உன்கிட்ட அவனு கேட்கட்டா, என்ன அப்படின்னு நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. என் கூட இருக்கும்போது நீ ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணுறியா? எப்போ இருந்து உனக்கு இந்த ஃபீல் வந்துச்சு அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது. அவன் உங்களே ஷாக்காக பார்க்குறான். அது ஏன்டா உன்னை பார்த்து தான் அப்படி தோணுச்சு, வேற என்ன தோணுச்சு அப்படின்ட்டு உங்களோட முடியை கோதிட்டே கேட்குறான். உன்னை எப்படி இப்படி வளர்த்தாங்கன்னு தோணுச்சு, இவ்வளோ ஹைட்டாக இருக்கல்ல, ஹைட்டாக பிறந்தது ஏன் தப்பா, சரி வேற என்ன தோணுச்சு? ஆமாம் நான் உன்னை விட கொஞ்சம் தானே ஹைட்டாக இருக்கா, அதுக்கே இப்படி சொல்கிற, என்னை விட ஹைட்டாக இருக்கல்ல நான் அப்படி தான் சொல்லுவேன், சரி அதை விடு வேற என்ன தோணுச்சு அப்படின்னு ஜிமின் கேட்க, வேற நீ ஒரு லூஸுன்னு தோணுச்சு, மூடிட்டு தூங்குடா, நாளைக்கு நான் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நீ எப்போவும் அழகு தாண்டி, அது எனக்கே தெரியும், பட் என் அழகுக்கு நீயும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கு பாரு, அப்போ தான் நம்ம பசங்க எல்லாம் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க. பையன் வேணும்னா வந்துடுமா, அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும்ல, என்ன பண்ணணும், அதுக்கு வேறு யாராவது செட் பண்ணணுமா? அவன் உங்களே கோபமாக முறைச்சி பார்த்துட்டு, ஆமாண்டி பண்ணுறியா, அதை கேட்டு கோபமான நீங்கள் அவன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு, இன்னொரு தடவை இப்படி பேசினேன் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ல, இப்போவே அதை தாண்டி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, என்ன அப்புறம் என்னடி நீ தானே அப்படி கேட்ட, நான் கேட்டால் நீ அப்படி சொல்லுவியா, என் லைஃப்பில் இப்போது நீ மட்டும்தான் புரியுதா, தூங்கு அப்படின்னு ஜிமின் சொல்ல, நான் நம்ப மாட்டேன், காலையில் ஜியா கிட்டே ஏஜென்ட் கிட்டே கேட்டுக்கிறேன். அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு, தூங்குடி, உங்ககிட்ட நான் ரொமான்ஸ் எதிர்பார்க்குறதே என் தப்பு தான் அப்படின்னு ஜிமின் சொல்ல, அவன் நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு உங்கள் ஃபேஸை நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. குட்டி பையா எனக்கு ஒரு டவுட்டு, என்ன
என்னை பார்த்தது உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு? உனக்கு தோணுது தான் நீ ஒரு லூசுன்னு. அது கேட்டு கோவமான நீங்கள் அவனை முறைக்க உங்கள் தலையை அழுத்தி பிடிச்சிட்டு தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்குறான். நீங்களும் உங்களுக்கு தூக்கம் வர நீங்களும் அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. மார்னிங் டைம் சூர்யா உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஜேகே எழுந்திரிச்சு இன்றைக்கி உங்களுக்கான நடக்க போகிற ரிசப்ஷனை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக எழுந்திக்கிறான். அப்போ பக்கத்தில் ஹனா படுத்துருக்கிறத பார்த்துட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் ரெடி ஆகிறதுக்காக அவனோட ரூமுக்கு போகிறான். வீடு மட்டும் இல்லை, அந்த மொத்த எஸ்கேவும் அவ்வளோ ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. எல்லோரும் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் விழாவோட ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜிமின் மேலே படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ண ஜிமின் ஏனோ அவனுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இன்னைக்கு அவன் லவ் பண்ணுற பொண்ணை ஊர் முன்னாடி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர போகிறான் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே ஸ்மைலோட உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஒயன் இன்னும் கொஞ்சம் நேரம்டா அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒயன் இன்னைக்கு நம்ம ரிசப்ஷன், பரவாயில்ல எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே சொல்கிறீங்க. இப்படி சொன்னால் நீ எந்திரிக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம் கிட்டே போகிறான். உங்களை பாத்டப்பில் இறக்கி விட போக டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் விளையாட போகிறோமா அப்படின்ட்டு கேட்க, இப்போவே ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு, இதில் விளையாட்டு ரொம்ப முக்கியமாக, குளிச்சுட்டு வா அப்படின்ட்டு உங்களை இறக்கி விட முடியாது, போடா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். ஒய்யான் நல்ல நாள் அதுவுமா என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. டே வளர்ந்தவனே இன்னும் ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டா அகைன் அவன் நெஞ்சில் சாஞ்சிக்கிறீங்க. நீ அடங்க மாட்டடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஷவர் கடியில் நிற்க வச்சு ஷவர் ஓப்பன் பண்ணி விட்டுதான் ஜில்லுன்னு தண்ணி உங்கள் மேலே வந்து விழுந்ததும் கோமா அவனை பார்த்து முறைக்கிறீங்க. என்ன முறைப்பு, நீயா குடிக்கிறியா இல்லை நான் உன்னை குளிப்பாட்டி விடட்டா அப்படின்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே கேட்க, உன்னை கொன்னுடுவேன் போடா வெளியில் அப்படின்ட்டு கத்த அவனும் சிரிச்சுக்கிட்டே வெளில போகிறான். அப்போ 2 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ் அங்கே வராங்க. சார் நாங்கள் பியூட்டிஷியன் ஜேகே சார் அனுப்பி வச்சார், ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு ஜிமின் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறான். ஜிமின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரும் வரைக்கும் நீங்கள் வெளில வரவே இல்லை. ஒயன் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கத்த, வரேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் டவலோட வெளில வரீங்க. ஒயன் சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வா, பியூட்டிஷியனோடக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அழகுக்கே அழகு சேர்க்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறீங்க. இவளை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறான். அப்போது அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கிற ரூமுக்கு போயிட்டு 2 கேர்ள்ஸை மட்டும் அவன் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறான். தென் 2 பேருமே ரெடி ஆகுறாங்க. இங்கே ஹனா எழுந்ததும் ஜேகேவை தான் தேடுறா. அப்போ ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்க்க, மேடம் சீக்கிரம் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க, வெளியில் உங்களை அழகுபடுத்த அழகு நிலையத்தில் இருந்து ஆள் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அனுப்பியிருக்கான். ட்ரெஸ் தராமல் எப்படி நான் ரெடி ஆகுவேன் அப்படின்னு திட்டிக்கிட்டே ஃபோனை தூக்கி போட்டுட்டு எழுந்து போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறா. தென் வெளில வர அவளுக்கான ட்ரெஸ்ஸு பெட்டில் இருக்குது. இது எப்போ வந்துச்சு அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க, அதை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஏன்னா அதை வச்சு ரெடியாக போயிடுறான். எஸ்கேல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டலில் தான் அவங்களோட ரிசப்ஷன் ஆச்சு. அதை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பிரம்மாண்டமான ஹோட்டல், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு. ஹோட்டல் முன்னாடி நிறையா பாடி கார்ட்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ன்ட்டு நிறைய பேர் சேஃப்டிக்காக நிறுத்திருக்காங்க. யாரையும் செக் பண்ணாமல் உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்ட்டு. பெரியவங்கெல்லாம் முன்னாடியே ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்துட்டாங்க. எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாங்க. சூர்யா கார்த்திக் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் மற்ற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையை தவிர்த்து மற்ற எல்லாருமே ரிசப்ஷன் நடக்கிற பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பொலிட்டீஷியன்ஸ், டாக்டர், போலீஸ் ஆஃபீஸர், ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஸ், மீடியா அப்படின்ட்டு ஊரில் உள்ள எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரையும் ரொம்ப மரியாதையோடைய ஜிமினோட அப்பாவும் உங்களோட அப்பாவும் வெல்கம் பண்ணுறாங்க. இந்த சைடில் உங்களோட அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் எல்லாரையும் வெல்கம் பண்ணிவிட்டு அவங்கள நல்லா கவனிக்கிறீங்க. வந்திருக்கிறவங்கள பாதி பேர் ஃபாரினர்ஸ் தான், ரொம்ப மாடர்னாகவும் வந்திருக்காங்க. ஜேகே அப்புறம் ஜிமினோட ஃபேமிலி எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்தியன் கல்ச்சரில் தான் இருக்கீங்க. ஹோட்டல் உள்ள அவ்வளோ அழகாக இருக்குது, டெக்கரேட்டடில் அவ்வளோ எல்லாம் வாயை பிறந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஹோட்டலுக்கு வந்த ஹனா ஒரு தேவதை மாதிரி வந்திருக்கா. உள்ளே வர வர எல்லாரோட கண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அவகிட்ட தான் போகுது. ஆனால் ஹனாவோ ஜேகே எங்கே இருக்கான்னு தான் தேடிட்டு இருக்கா.
சூர்யா ஜேகே எங்க அப்படின்ட்டு ஹனா கேட்க, இப்படி வந்தா அவன் எப்படி ஃபங்க்ஷன் நடத்துவான் அப்படின்ட்டு சூர்யா கேட்க, என்ன பார்க்கறத விட அவனுக்கு வேற வேலை ஒன்றும் இல்லை. அது சரி, வேற எதையும் பார்க்க முடியாது, ஏன்னா என் ஹனா இன்னைக்கு அவ்வளோ அழகு அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, அப்போ வெளியில் சவுண்ட் கேட்குது. அதிலே புரிஞ்சுக்கிட்டா ஜேகே வந்துட்டான் அப்படின்ட்டு. உன் ஆள் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போக, ஹனா ரொம்ப எதிர்பார்ப்போட ஜேகேவை பார்த்துட்ருக்கா. அடுத்த செகண்டே ஜேகே அவ்வளோ கம்பீரமாக மாசா கெத்தாக உள்ள வரான். அவளை பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணிகிட்டே ஹனா பார்க்குறா. ப்ரெஸ் மீடியாலாம் அவனை சுற்றி நிற்கிறாங்க. கண்ணு கூசுற அளவுக்கு ஃப்ளாஷ் லைட்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்து தள்ளுறாங்க. ஜேகே பார்க்க முடியாதவங்கலாம் இப்போ தான் பார்க்குறாங்க. பிகாஸ் ஜேகே இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்ததே கிடையாது. அவன் அவ்வளோ அழகாக இருக்கான். அவன் அழகில் மயங்காத பொண்ணுங்களும் இல்லை, பசங்களும் இல்லை. பாடிகார்ட்ஸ் எல்லாருமே அவன்கிட்ட வர முடியாத அளவுக்கு தடுத்து நிற்க, ஜேகே அவங்கள தடுத்து நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்படி எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு யதார்த்தமாக திரும்ப அங்கே ஹனாவை பார்த்த உடனே அவன் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறான். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் ஹனா சாரீ வியர் பண்ணியிருக்கா. அதுவும் அவளுக்காக அவன் டிசைன் பண்ண புடவை ஸ்கை ப்ளூ கலரில் அந்த வானத்துலேருந்து பூமிக்கு வந்த நிலா மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கீங்க. சிங்கிள் ஃபீட்டில் கேர்ள்ஸுக்கே ஏற்ற மாதிரி அந்த நளினத்தோட அவ்வளோ அழகாக நிற்கிறீங்க. இங்கே நீங்கள் ஜேகேவையே ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே ஜேகே வேறு யார்கிட்டையும் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட தான் வரா. ஒரு எல்லைக்கு மேலே ப்ரெஸ் மீடியாவெலாம் உள்ளே விடலை, பாடிகார்ட்ஸ் தடுத்துடுறாங்க. இங்கே ஹனா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. சுற்றி இருக்க எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியல. அதை நோட் பண்ண ஜியா ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகே அப்படின்னு சவுண்ட் பண்ணி கூப்பிட, அதில் ரியாலிட்டிக்கு வந்த நீங்கள் ஹனா ஸ்மைல் பண்ணிவிட்டே அங்கேருந்து போக, உடனே ஜேகேவை ஹேண்டை பிடிச்சி அவன் பக்கத்தில் இழுத்துக்கிறான். என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்னு ஹனா சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்க, அது எதையும் காதில் வாங்காமா ரொம்ப அழகாக இருக்கா ஹனா அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, உங்கள் செலெக்ஷன் எப்பவும் அழகாக தான் இருக்கும், அழகு ட்ரெஸ்ஸில் இல்லை அப்படின்ட்டு அவளை பார்த்துட்டே சொல்ல, அதை கேட்டு அவளுக்கு ஷை ஆகிடுச்சு. வெளில கார் சவுண்ட் கேட்ட உடனே ஜேகே அண்ணா வந்துட்டாரு. சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு அங்கேருந்து அவன் வெளில போகிறான். ஒரு டெக்கரேட் பண்ண கார்லேருந்து கார் அந்த ஹோட்டல் முன்னாடி வந்து நிற்கிது. ஜேகே அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி ஜிமினை வெல்கம் பண்ண அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஜிமின் கார்லேருந்து இறங்கினோடனே அவன் மேலேருந்து ஃப்ளவர்ஸ்லாம் தூவுறாங்க. அதை பார்த்து ஜேகே ஒரு லுக்கு விடுறான் ஜிமின். உடனே ஹனா ஓடி வந்து அண்ணா, ஹனாவை பார்த்த உடனே அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ணா சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவளை கூட்டுக்கிட்டே உள்ளே போகிறான். ஹன்னா டேர்ன் பண்ணி ஜேகே பார்க்க சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டே போ அப்படின்றான். ஜேகே போகலான்னு சொன்ன உடனே அவன் உள்ளே போயிடுறா. எங்கே ஏஜூன், போகலாம் ஜேகே அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு உள்ளே வரா. ஹோட்டல் சென்டரில் ஒரு ரெட் கார்பெட் போட்டிருக்கு. அதில் ரொம்ப கெத்தாக நடந்து வந்துட்டுருக்கான் கோட் சூட்டோட ஜிமின். அவனை பார்த்து எல்லாருமே எழுந்து நின்று எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க. யங்கர்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. அழகுன்றது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் தான் அப்படின்ட்டு ஜிமினை பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்படி ஒரு அழகாக இருக்கான். அவன் அழகு ஒரு மேக்னெட்டிக் மாதிரி எல்லாரும் ஈர்க்குது. இங்கே சுகி, சூர்யா, கார்த்திக் 3 பேரும் முன்னாடி வந்து அவனை மரியாதையோடு கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டேஜில் உட்கார வைக்கிறாங்க. அவன் உட்காந்துருக்க இடத்துலேருந்தே யார் யார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ தான் நோட் பண்ணுறான் அந்த கூட்டத்தில் ஆரவ் வந்திருக்கிறத. இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்ட்டு அவன் ரொம்ப கோவமாக பார்த்துட்ருக்க. சுக்கி அப்படின்ட்டு சுக்கியை கூப்பிட, சார் அப்படின்ட்டு சுக்கி முன்னாடி வந்து நிற்க, அந்த ஆரவை யார் இன்வைட் பண்ணது அப்படின்ட்டு கோவமாக கேட்க, சார் அவர் ஜேகே சாரோட கெஸ்ட் அப்படின்ட்டு சுக்கி சொல்ல, செம்ம கோவமாக ஜேகேயை பார்க்க. பட் ஜேகே அதை எதையும் கண்டுக்காமல் அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான். அண்ணா என்னாச்சு அப்படின்ட்டு ஹனா வந்து கேட்க, அவன் எதுக்கு ஆரவை கூப்பிட்ருக்கான், என்ன ஆரவா அப்படின்னு சொல்லிட்டு ஹனா திரும்பி பார்க்க, அப்போ தான் பார்க்குறா, இவனை தெரியவே தெரியாதுன்னு சொன்னார், அப்புறம் எதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஹனா திங்க் பண்ணிட்டே, அண்ணா பிஸ்னஸ் மேன் எல்லாரையும் கூப்பிட்ருக்காரு, உங்களுக்கும் அவருக்கும் ப்ராப்ளம் இருக்குன்னு அவருக்கு தெரியாது, தெரிஞ்சால் கண்டிப்பாக கூப்பிட்டுருக்க மாட்டார் அப்படின்ட்டு ஹனா சொல்ல,
அதை கேட்டு அவனுக்கு கொஞ்சம் கோவம் கண்ட்ரோல் ஆகுது. எனக்கு வேண்டாத எல்லாரையும் கூப்பிட்ருக்கான் அப்படின்னு சுற்றி பார்த்துக்கிட்டே சொல்ல, அண்ணா கொஞ்ச நேரம் தான் ஃபங்க்ஷன், முடிஞ்சதும் எல்லாரும் போயிடுவாங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ட்டு சொல்ல அமைதியாக உட்கார்றான். ஜேகே கீழே எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அவன்கிட்ட போயிட்டு, என் பின்னாடியே சுற்றுற, ஆக்சுவலாக நான் தான் உன் பின்னாடியே சுற்றணும் அப்படின்னு ஜேகே சொல்ல, டேய் விளையாடாத, ஆரவ அண்ணாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட? யாரை நான் சொல்கிற? நடிக்காதடா, அந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கானே. ஓ இவன் தானா? ம். ஆனால் இவர் எனக்கு தெரியாது. நான் இன்வைட் பண்ணதை அவரோட அப்பாவை, அவருக்கு ஏதோ முக்கியமான ஒர்க்குனால பையனை அனுப்பி வச்சுருக்காரு. அவனை நம்பாமல் பார்க்குறா. ஓகே, இங்கே நிறைய பேர் அண்ணாவுக்கு பிடிக்காதவங்க. இதுக்கு என்ன சொல்கிற? ஆல்ரெடி நீ செம்மையாக இருக்க, இதில் உன் ஃபேஸ் சவுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கடி. அவனை இன்னும் முறைக்கிறாகனா அதில் சிரிச்சுக்கிட்டே, உங்கள் அண்ணாவுக்கு பிடிக்காதவங்கன்னு எனக்கு தெரியாது, வந்திருக்க எல்லாரும் என்னோடய பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அண்ணாவுக்கு ஒன்று புரியுது, பிஸ்னஸில் ஒருத்தவங்களுக்கு எனிமையாக இருந்தால் மற்றவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. இதில் ஜேகே கிட்ட யாராவது எனிமையாக இருக்க விரும்புவாங்களா என்ன? அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே சரின்ட்டு அங்கேருந்து போக, அவள் ஹேண்டை பிடிச்சி தடுத்து நிறுத்தி, ட்ரெஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு அவளை பார்த்து கேட்க, அவனை முறைச்சிக்கிட்டே, என்னோட அளவு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்ட்டு கோவமாக கேட்க, பொண்டாட்டி என்ன அளவுன்னு புருஷனுக்கு தெரியாதா அப்படின்ட்டு சொல்ல, அவள் எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இனிமேல் எப்போவும் சேலையே கட்ட, இதுதான் உனக்கு அழகாக இருக்குது. அப்போது சார் எப்போவும் என் கூடவே இருப்பீங்களா? அதான் மேக்னெட் மாதிரி என்னை இழுக்கிறீங்களே அப்படின்ட்டு அவன் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்ல, நானா இல்லை நீங்களா அப்படின்ட்டு அவன் கண்ணை பார்த்தே சொல்ல, அப்போ பெல்ல சவுண்ட் கேட்குது. உன் அண்ணி வந்துட்டா. அப்போ தான் ஆனால் ரியாலிட்டிக்கு வர ஜேகே அவளையே பார்த்து சிரிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பா. அங்கே நீங்கள் கார்லேருந்து இறங்குறீங்க. நீங்கள் இறங்குறதுக்கு 2 கேர்ள்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே சூர்யா கை நீட்டி உங்களுக்கு இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இந்த பக்கம் கார்த்திக். அந்த 2 கேர்ள்ஸ் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாங்க. ஆமாம், ப்ளூ கலரில் க்ரௌண்டில் ஒரு ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து இறங்கிருக்கீங்க. பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக ஒரு பார்பி டால் மாதிரி இருக்கீங்க. ட்ரெஸ் ஃபுல்லாக அங்கங்கே டைமண்ட்ஸால் வச்சுருக்கிறதுனால அந்த ட்ரெஸ் அவ்வளோ ஜொலிக்குது. இதில் கேமரா ஃப்ளாஷ் லைட்டில் வர அந்த ட்ரெஸ் இன்னும் ஜொலிக்குது. மேலே சுற்றி ஒரு 6 பேர் ஒரு துணி கட்டி கூட்டிகிட்டு வருவாங்கள்ல, மேலே ஒரு துணி மாதிரி வச்சு, அந்த மாதிரி அவங்களை கூட்டிகிட்டு வராங்க. அங்கே இருக்கிற ரெட் கார்பெட்டில் ஒரு மாதிரி கேர்ள்ஸுக்கே ஒரு ஒரு நளினத்தோடு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அங்கே உள்ள எல்லாரும் எழுந்து நின்று உங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற குறிஞ்சி பூவை உங்களுக்கு மேலே தூவி உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகுது வந்த கெஸ்ட்டுக்கெலாம். ஏன்னா அப்போது அந்த குறிஞ்சி மலர் பூக்கிற சீசன் கிடையாது. இத்தனை அழகோடு உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. இங்கே உங்களை இவ்வளோ அழகாக பார்த்த ஜிஸ்மின் அவன் உட்காந்துருக்க இடத்துலேருந்து எந்திரிச்சு உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கான். எல்லாரும் இப்படி ஒயனை பார்த்துட்டே இருக்க, இங்கே ஜேகே இந்த உலகத்திலே இல்லை. ஜிமின் வந்துட்டான்னு ஓடி போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வெல்கம் பண்ண வந்த ஜேகே இங்கே உங்களை பார்த்த உடனே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறான். அவன் கண்ணிலேருந்து ஹாப்பி டியர்ஸாக வருது. இன்னும் உங்களை கூப்பிட்றதுக்கு ஜேகே போகலையேன்னு சொல்லிட்டு ஆனால் டேர்ன் பண்ணி ஜேகேவை பார்க்க அவன் கண்ணில் டியர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஹேண்டை பிடிச்சி சின்ன ஸ்மைல் பண்ணுறான். அவனும் உங்ககிட்ட ஓடி வரான். நீங்கள் ஹோட்டல் உள்ள வந்த உடனே யாரையும் பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக உங்கள் கண்ணு ஜேகேவை தான் தேடுது. நம்ம அண்ணன் எங்கே, ஏன் இன்னும் நம்மளை கூப்பிட வரவே இல்லை அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே பார்க்க ஆப்போசிட்டில் ஜேகே வராரு. ரொம்ப ஸ்மைல் பண்ணிகிட்டே அவரை பார்க்குறீங்க. அவன் ஸ்மைல் பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்குது. என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ட்டு உங்கள் அம்மா தூரத்துலேருந்து நின்று நெட்டி முறிக்கிறாங்க. ஜேகே அவன் டியர்ஸை வைப் பண்ணிகிட்டே உங்ககிட்ட வரான். ஜேகே கண்ணில் டியர்ஸ் இருக்கிறத பார்த்த உடனே அண்ணா அப்படின்னு கூப்பிட சூர்யா கார்த்திக் 2 பேருமே உங்கள் கையை விட ஜேகே வந்து உடனே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்ட்டு சொல்ல அதை கேட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. தென் ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு வரான். இது ஒன்றே போதும் ஜேகே உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான்றத. இதுவரை எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்காத நீங்கள், ஏன் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு கூட நீங்கள் யாருன்னு காட்டிக்காத நீங்கள், இன்றைக்கி ஜேகே தான் என் அண்ணன்ற உரிமையோட கூட்டிகிட்டு வர்றதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லார் முன்னாடியும் நம்ம அன்னை கூட போயிட்டுருக்கோன்னு நினைக்கும்போது ஸ்டேஜில் உங்கள் கூட சேர்ந்து ஜேகேவும் மேலே ஏற அவ்வளோ நேரம் உங்களே பார்த்துட்டு இருந்த ஜிமின் நீங்கள் கிட்ட கிட்ட வர வர அவன் ரியாலிட்டிக்கு வந்து உங்களை பார்க்குறான். தென் ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சிருக்கான். ஜிமின் அவன் ஹேண்டை நீட்ட ஜேகே உங்கள் கையில் பிடிச்சிருக்கான். அவன் ஹேண்டை எடுத்த உங்கள் ஹேண்டை ஜிமினோட ஹேண்ட் கிட்ட கொடுக்க அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் ஜேகே பார்க்க அவன் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் ஸ்மைல் பண்ணுறத பார்த்த உடனே உங்களோட சேட்னஸ் எல்லாம் மறந்து போயிட்டு ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. தென் 2 பேரும் ஒன்றா ஸ்டேஜில் நிற்கிறீங்க. தென் எல்லாரையும் பார்த்து வணக்கம் வைக்கிறீங்க. தென் அங்கே இருக்கிற ஒரு சோஃபாவில் உட்கார எல்லோரும் ஜோடி பொருத்தத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு ஜிமினோட பேரண்ட்ஸ் கேட்க, அங்கிள் ஒரு நிமிஷம், முக்கியமான ஒருத்தர் வரணும். எல்லோரும் வந்துட்டாங்க, இன்னும் யார் வரணும் அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா கேட்க, கார்த்திக் வந்துட்டாங்க ஜேகே அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல அதை கேட்டு அவன் செம்ம ஹாப்பியாக ஆகிட்டு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எல்லாரையுமே பெரியவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான் வெளியில். அப்படி யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முழிக்கிறாங்க. ஒயன் யார் வராங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜிமின் உங்களை பார்க்க உங்கள் அழகில் மயங்கி தான் போகிறாரு. முக்கியமானவங்கன்னா நம்ம ரிலேட்டிவாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் கழுத்தை ரப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒயின் என்னாச்சு, நெக்லஸ் குத்துதா அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, இல்லைடா தாலியை தேடிட்டுருக்கேன், மேக்கப் போட்ட பொண்ணு உள்ளே போட்டுட்டா. சரி விடு, தாலி தெரியாமல் இருந்தால் தான் அழகாக இருக்கும். நிமிந்து அவனை பார்த்து முறைக்கிறீங்க. தாலி தெரிஞ்சாதான் அழகு, அப்போ தானே எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவன் உங்களே ஆச்சரியமாக பார்க்குறான். தாலி இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்னவளா இப்படி சொல்கிறா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறான். டேய் என்ன பார்க்குற, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு கத்த அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்கள் கழுத்தில் இருந்த தாலி எடுத்து வெளில விடுறான். ஜிமின் எல்லாரும் இருக்கும்போதே ரொமான்ஸா அப்படின்ட்டு ஸ்வாதி கலாய்க்க, அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் மறுவேலை பாப்பா அப்படின்ட்டு ஜிமின் புலம்ப ஸ்வாதி சிரிச்சுக்கிட்டே, ஒயன் தாலி என்னைக்கும் வெளியில் தெரிகிற மாதிரி போடக்கூடாது, உள்ளே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஸ்வாதி பார்த்தா என் தாலி தெரியுதில்ல? நல்லாவே தெரியுது, இப்போ தான் நீ ரொம்ப அழகாக இருக்க. அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, டேய் வளர்ந்தவனே, நீ மட்டும்தான் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லை. என் மாமா மயங்கி உட்கார்ந்துருக்கும் போதே தெரியலையா நீ அழகாக இருக்கேன்னு அப்படின்ட்டு ஸ்வாதி சிரிச்சுக்கிட்டே சொல்ல நீங்கள் அவளை பார்த்து முறைக்க அவள் அங்கேருந்து ஓடிடுறா. ஜிமின் சிரிச்சுக்கிட்டே, உன் கழுத்தில் தாலி இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்ன, இப்போ என்ன இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவன் சந்தேகமாக கேட்க, ஆமாம் பிடிக்காது தான், இப்போவும் இல்லை எப்போவும் எனக்கு இது பிடிக்காது. அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் கழட்டாமல் வச்சுருக்கேன். ஜிமின் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். பட் இந்த தாலியோட என் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கேன். ஏண்டா வளர்ந்தவனி, நீ நோட் பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு அவனை பார்த்து கேட்க, இது எல்லாமே இன்னும் அழகாக இருப்ப அப்படின்ட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட சொல்கிறான். அப்போது நீ இதை கழட்டுறியா அப்படின்னு டக்குன்னு கேட்க அவன் உங்களை பார்த்து முழிக்கிறான். அவன் வயசுலாம் ஒய்ட் ஆகிடுச்சு. என்ன முழிக்கிற, முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்ட்டு கோவமாக கேட்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போயாவது புத்தி வந்துச்சே, நான்லாம் எப்படி இருக்க வேண்டியவன், என் அழகுக்கு நீ கொஞ்சம் கூட மேட்சே ஆகலை. அடியே நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு பேசு. தாலியை கயிறில் போட்டிருக்காம யானை சங்கிலியில் வச்சு உன் கழுத்தில் கட்டியிருக்கணும். ஓவராக பேசிகிட்டு இருக்க. யார் நான் ஓவராக பேசுகிறேன்னா, நீ தான் இருமா ஓவராக பேசுகிற அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்க. என்ன ப்ராப்ளம் இங்கே அப்படின்ட்டு சான் அங்கே வந்து கேட்க, டேய் சான் நீயே சொல்லுடா, என் கழுத்தில் தாலி இருக்கும்போது நான் எப்படி இருக்கேன்? செம்மையாக இருக்க ஒயன், எப்போவும் தாலி தெரிகிற மாதிரியே ட்ரெஸ் பண்ணு. நல்லா கேட்டுக்கடா, சான் எப்படி என்னை புகழ்ந்து பேசுகிறான்ட்டு, நீயும் தான் இருக்கே புருஷன்னு. ஒயன் இனிமேல் எதுனாலும் நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்ல நீங்களும் ஸ்மைல் பண்ணிகிட்டே ஓகே அப்படின்றீங்க. அதை பார்த்து ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்ட்டு அவன் சொல்ல, என் வேலையே ஒயனை வர்ணிக்கிறது தானே பா, எங்கேருந்து அப்படி பேச கற்றுக்கிட்டா அப்படின்ட்டு நீங்கள் அவனை ஆச்சரியமாக பார்க்குறீங்க. டேய் ஒழுங்காக ஒன்று கொன்னுடுவேன், ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடு அப்படின்ட்டு ஜிமின் மிரட்ட, ஒயன் இங்கே ஒரே டிஸ்டர்பாக இருக்குது, நான் அப்புறமா நீ எப்படி இருக்கேன்னு சொல்கிறேன், இவன் இருக்கான்னு பயப்படாத, நீ எப்போ வேணாலும் வந்து சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஒயன் இருக்க எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக ஜிமின் உங்கள் 2 பேரையும் கோவமாக பார்க்குறான். டே எல்லாரும் ஒன்றை தான் பார்க்குறாங்க, டீசெண்டாக இரு அப்படின்னு நீங்கள் சொல்ல, டீசெண்ட்டை பற்றி நீ பேசுகிறியா, அதை எதையும் கண்டிக்காமல் சுக்கி அப்படின்னு கூப்பிட சுக்கி அடுத்த செகண்டே அங்கே வந்து நிற்கிறான்.
சுகி நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே இரு அப்படின்னு சொல்ல, ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துலேயே நிற்கிறான். இங்கே ஜேகே வேக வேகமாக வெளியில் போக, அப்படி யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஏஜுனும் வெளியில் வர எல்லாரும் கார்லேருந்து ஒரு கப்பல் இறங்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே ஜியாவுக்கும் ஏஜுனும் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்பா அம்மா வாங்க அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே கூப்பிட்டுட்டே ஜேகே கிட்ட போயிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். இங்கே உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாமல் அவங்க அவனை பார்க்க, அப்பா இவங்க ஜியா ஆண்டியோட அண்ணா மிஸ்டர் ராகவ் சந்திரசேகர், இவங்க அவங்களோட மிஸ்ஸஸ் ஆனந்தி அப்படின்ட்டு சொல்ல, அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக கை கூப்பி வெல்கம் பண்ணுறாங்க. அங்கிள் ஆண்டி எங்களை ப்ளெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கார்த்திக் 2 பேருமே அவங்க காலில் விழுறாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக அவங்கள ப்ளெஸ் பண்ணுறாங்க. இங்கே ராகவோட ஐஸ் எல்லாம் அவனோட சிஸ்டரை தான் தேடிட்டுருக்கு. அதை நோட் பண்ண ஜேகே ஆண்டி அப்படின்ட்டு ஜியாவை கூப்பிட, உடனே ஜியாவும் அங்கே வர ராகவ் ஜியாவை பார்க்குறாங்க. ஜியாவும் ராகவை பார்க்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. 2 பேர் கண்லேயும் அவ்வளோ டியர்ஸ் நிற்கிது. ஜியாமா அப்படின்ட்டு அவர் கூப்பிட, இதுக்காகவே ஜென்ம ஃபுல்லாக காத்துட்டு இருந்த மாதிரி வேகமாக ஓடி போயிட்டு அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க காலில் அப்படியே விழுந்துடுறாங்க. இங்கே ஜியா காலில் விழ போகிறத பார்த்துட்டு ராகவ் அவரை காலில் விழ போகாமல் அப்படியே தூக்கி அவர் டியர்ஸை வைப் பண்ணி விடுறாரு. எப்படிமா இருக்க அப்படின்ட்டு அவர் ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்க, நல்லா இருக்கு அண்ணா, அவர் என்னை ராணி மாதிரி பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி ஏஜென்ட்டை பார்க்க ராகவ் ஸ்ட்ரெயிட்டாக ஏஜென்ட் கிட்ட வராரு. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு கை கூப்பி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஏஜென்ட், இல்லை மாப்பிள்ள, நாங்கள் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மன்னிப்பு கேட்க, இல்லை நீங்கள் பெரியவங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாம் என்னோடது தான் அப்படின்ட்டு ஏஜென்ட் சொல்ல அவரை ரொம்ப அன்பாக ஹக் பண்ணிக்கிறாரு. இதை சுத்தமாக எதிர்பார்க்காத ஏஜுனும் ஜியாவும் அவங்க 2 பேரும் இப்படி ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜியாவோட ஹைஸ்லேருந்து டிஎஸ் தரையாக ஊற்றுது. ஜியா அப்படின்ட்டு ஆனந்தி கூப்பிட, அண்ணி அப்படின்னு ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிட்டா அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனந்தியும் பதிலுக்கு ஸ்மைல் பண்ணிகிட்டே ஹக் பண்ணிக்க, என் மருமகள்லாம் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ராகவ் கேட்க, நீங்களே உள்ளே வந்து பாருங்க அப்படின்ட்டு ஜியா சொல்ல, ஜேகே எப்படி அப்படின்ட்டு புரியாமல் ஏஜென்ட் பார்க்க, அங்கிள் எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உள்ளே வரான். வந்தவங்க யாருன்னு தெரியாமல் எல்லாரும் முழிக்க, இன்க்ளூடிங் ஜிமின் அண்ட் யூ அண்ட் ஹனா, யாருக்குமே அது யாருன்னே தெரில. யார் என்ன அவங்க அப்படின்ட்டு ஹனா ஜிமின் கிட்டே கேட்க, எனக்கும் தெரியல ஹனா அப்படின்ட்டு ஹனா ஜிமின் சொல்ல, அப்போ ராகவியும் ஆனந்தியும் ஜியா மேடைக்கு கூப்பிட்டு வராங்க. அதை பார்த்து நீங்கள் 2 பேரும் எந்திரிச்சு நிற்கிறீங்க. அண்ணா இவன் என்னோட பையன், இது இவனோட ஒய்ஃப் ஒயன் அப்படின்ட்டு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஜிமின் அவரை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுறான். அதை ஆச்சரியமாக பார்த்த ராகவ், நம்ம யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறானே அப்படின்னோடனே, ஜிமின் இவர் தான் என்னோட அண்ணா ராகவ். அதை கேட்ட உடனே செம்ம ஷாக்கு, சர்ப்ரைஸ், ஹாப்பினஸ், அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அம்மா அப்படின்ட்டு கூப்பிட, ஆமாம் ஜிமின் உன்னோட மாமா, இவங்க உன்னோட அத்தை அப்படின்ட்டு ஏஜென்ட் சொல்ல ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லி 2 பேர் காலையும் விழறான். நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் மனதார ப்ளெஸ் பண்ணுறாங்க. மாமா என்னால் நம்பவே முடியல அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல ஒயனை பார்க்குறான். ஒயன் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட, நீங்கள் அவங்க மொத்த ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க, நல்லா இருமா அப்படின்ட்டு ராகவ் சொல்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்ட்டு அவங்க சொல்ல நீங்கள் சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜியா என் மருமக எங்க அப்படின்ட்டு அவங்க கேட்க, இங்கே தான் அண்ணி இருக்கா ஹனா அப்படின்ட்டு கூப்பிட, ஹனா கண்ணிமிக்காமல் 2 பேரையுமே பார்த்துட்ருக்கா. அண்ணா இவ தான் என்னோட பொண்ணு, பேர் ஹனா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் காலையும் விழுந்து மரியாதையோட அதாவது ஆசீர்வாதம் வாங்குறா. அவளோட ட்ரெஸ், பேச்சு எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த மாதிரி நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ப்ளெஸ் பண்ணுறாங்க. ஜியா நீ வெளிநாட்டில் இருந்தாலும் பசங்களை ரொம்ப மரியாதையோடையும் பண்பாட்டு மரமாக வளர்த்துருக்கிறத பார்த்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஜியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா அம்மா வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ட்டு ஜேகே கூப்பிட 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க.
கார்த்திக் இவங்களுக்கு குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு சொல்ல அவனும் அங்கேருந்து போக அண்ணா என்னால் நம்பவே முடியல மாமா எப்படி இங்கே வந்தார் அப்படின்ட்டு ஹனா கேட்க எனக்கும் அதான் புரியல ஹனா இத்தனை வருஷமாக இருந்த கோபம் எப்படி போச்சுன்ட்டு அப்படின்ட்டு அவனும் ஆச்சரியமாக கேட்க இது எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் தான் அப்படின்ட்டு நீங்கள் பெருமையாக சொல்ல என்ன அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஷாக்காக பார்க்குறாங்க. அண்ணி நீங்கள் சொல்கிறது உண்மையா? ஆமாம் ஹனா எல்லாம் ஜியாவோட சந்தோஷத்துக்காக தான் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு அப்படின்ட்டு ஜியாவை பார்த்துக்கிட்டே சொல்ல 2 பேரும் அவங்களோட அம்மாவை பார்க்குறாங்க. ஜியாவுக்கு கையும் உடலை காலும் உடலை. அண்ணா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க அம்மா அப்பா அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா அப்படின்ட்டு ராகவ் சொல்ல ஜியா நின்றுட்டே இருக்கிறது தான் பார்த்துட்டு உட்காருமா அப்படின்ட்டு ராகவ் சொல்ல பரவாயில்லண்ணா நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைம்மா சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அது எப்படி அண்ணா மாற முடியும் நீங்கள் எல்லாம் என்னை எப்படி வளர்த்தீங்களோ அப்படியே தான் இருக்கேன் மாப்பிள்ளை நீங்களாவது உட்காருங்க அப்படின்ட்டு ராகவ் சொல்ல பரவாயில்லைங்க அப்படின்ட்டு ஏஜுனும் நின்றுட்டே தான் இருக்காரு. நாங்கள் தான் உங்களுக்கு மரியாதை தரணும் உட்காருங்க அப்படின்ட்டு ராகவ் சொல்ல நீங்கள் சரின்னு சொன்னால் நான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்ட்டு ஏஜுன்னு சொல்ல என்ன இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலையா? இல்லைங்கப்பா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ராகவ் சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் ஸ்டேஜ் ஏறுறாரு. ஐ எம் வார்ம்லி வெல்கம் டு யால் ஃபார் மை சன்ஸ் மேரேஜ் ரிசப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி டு ஆல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கீழே இருக்கிற ராகவை பார்க்க அவரோட பார்வையோட மீனிங் புரிஞ்ச ஏஜுன் எல்லாரும் எங்களை மன்னிக்கவும் அப்படின்ட்டு தமிழ்லே பேசுகிறாரு. என்னோட பையன் ஜிமின்க்கும் ஜேகேயோட சிஸ்டரான ஒயனுக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு கல்யாணம் நடந்துருச்சு. அதனால தான் உங்களை யாரையும் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண முடியலை. அதனால தான் இந்த ரிசப்ஷன் வச்சுருக்கோம். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை நன்முறையில் அமையும். அப்படி உங்கள் எல்லார் முன்னாடியும் ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அவங்களுக்கு கைத்தட்டி வெல்கம் பண்ணுறாங்க. அண்ட் அப்போது ஹோட்டலுக்குள்ளே ஒரு பொண்ணு வரா. அதை பார்த்த உடனே அண்ணி அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே கூப்பிடா. ஆமாம் வந்தது வேறு யாரும் இல்லை ஜான்வி தான். அண்ணியா அப்படின்ட்டு ஜிமின் கேட்க நான் சொன்னேன்ல எங்கள் அண்ணன் பண்ண சின்ன ஹெல்ப்புக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு அவங்க தான் ஜான்வி அப்படின்ட்டு சொல்ல அப்போது தான் ஜிமின் அவளை பார்க்குறான் நல்லா பார்க்குறான். அங்கே ஜான்வி கைத்தட்ட அங்கே இருக்க எல்லாருமே அவங்க பாராட்ட தெரிவிக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்ட்டு ஹனா கேட்க நான் சொல்லியிருக்கேன்ல ஜான்வி இவங்க தான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஹனா ஸ்மைல் பண்ணுறான். ஏன்டா அவங்கள அப்படி பார்க்குற அப்படின்ட்டு நீங்கள் கேட்க நான் அவங்கள பார்க்கல அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவனை பார்க்குறேன். யார் அவன்? ஆரவ். ஆனால் அவன் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கான் அப்படின்ட்டு புரியாமல் ஜிமின் பார்க்குறான். அவன் அமைதியாக இருந்தால் உனக்கு என்ன? அவன் ஹனாவை லவ் பண்ணவன். என்ன? இப்போது ஹனாக்கு மேரேஜ் ஆக போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு உணர்ச்சியே இல்லாமல் உட்காந்துருக்கானே அதான் பார்த்தேன். என் அண்ணா ஜேகேவோட உட்பின்னு தெரிஞ்சதும் அப்புறம் எப்படி அவன் பார்ப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்ல அப்போ தான் ஜிமின் ஜேகேவை பார்க்க ஆனால் அவன் ஃபேஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எப்பவும் போல் அவன் ஹாப்பியாக தான் இருக்கான். வாமா ஜானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. எஸ்கேலே இருக்கிற மிகப்பெரிய பேண்டான ஒரு பேண்ட் வந்து அங்கே வாசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாரை வேணால் இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த ஒரு இடமே வந்து இசை வெள்ளத்தில் போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஜாலியாக இருக்குது. தென் ஒருத்தவங்களாம் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ரெஸ்பெக்டடாக பண்பாக நடந்துக்கிறீங்க. அதை பார்த்து ஜிமின்கே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பண்பாக மரியாதையோடு நடந்துக்கிறீங்க ஜேகேயோட தங்கச்சியாக இருக்கிறதுனால. சுக்கி என் பக்கத்தில் இருக்கிறது உன் மேடம் தானா அப்படின்ட்டு கேட்க அதே டவுட் தான் சார் எனக்கும். மேடம் இப்படி யார்கிட்டையும் மரியாதையோடு பேசி நான் பார்த்ததே இல்லை சார். என்னங்க யாரடா இவ்வளோ மரியாதையாக கூப்பிட்றா அப்படின்ட்டு ஜிமின் கேட்க சார் பின்னாடி வேறு யாரையாவது இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பின்னாடி திரும்பி பார்க்க என்னங்க உங்களை தான் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் கையை பிடிச்சி இழுக்க இவங்க நம்ம சென்னையில் இருந்தோம்ல அவங்க நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க. பேர் சாரு. இப்போ லண்டனில் தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜிமினுக்கு நெஞ்சே வலிக்காத குறை தான். சுக்கி தன்னைத்தானே கிள்ளிக்கிட்டு அப்படின்னு கத்தா என்னாச்சு அப்படின்ட்டு சாரு கேட்க நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்த்து முறைக்கிறீங்க. நத்திங் மேடம் அப்படின்ட்டு சுக்கி சொல்ல ஹலோ சார் அப்படின்ட்டு சாரு கூப்பிட ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் பதிலுக்கு சொல்கிறான். உங்கள் ஜோடி பொறுத்து ரொம்ப அழகாக இருக்குது. மேட் ஃபார் ஈச் அதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை அவங்க கிட்ட கொடுக்க 2 பேரும் அதை ஹாப்பியாக வாங்கிக்கிறீங்க. தென் ஒருத்தராக வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. ஜிமினோட ரிலேட்டிவ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஜிமினுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறீங்க. உங்களோட இந்த மாற்றம் ஜிமின்னு ரொம்பவே இருக்குது.
ஜேகே வந்தவங்க எல்லாரையும் நோட் பண்ணாலும் உங்களை கவனிக்காமல் இருக்கவே மாட்டேங்கிறான். உங்களை எங்கே தான் சுற்றி போனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கான். ஒரு வெயிட்டரை கூப்பிட்டா உங்கள் 2 பேருக்கும் ஜூஸ் கொடுக்க சொல்கிறான். கொஞ்ச நேரம் 2 பேரும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. டே வளர்ந்தவனே, என்னால் முடியலடா, எவ்வளோ நேரம்டா இப்படி நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் புலம்ப. என்ன அப்படின்ட்டு ஜிமின் உங்களை பார்க்க, எப்படிடா நீங்கள் எல்லாம் இப்படி பேசுகிறீங்க, போர் அடிக்கலை? நான் கூட கொஞ்ச நேரத்தில் நீ திருந்திட்டியோன்னு நினச்சிட்டேன். டே என்ன, நான் எப்போவும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன். அப்போ அதே மாதிரி இப்போது இருக்க வேண்டியதானே? டே, நான் பிஸ்னஸ்மேன் ஜேகேவோட தங்கச்சி மட்டும் இல்லை, பிஸ்னஸ்மேன் பார்க் ஜிமின், சிச்சி ஜிமினோட ஒய்ஃபும் கூட. அது மட்டுமா, த கிரேட் பிஸ்னஸ்மேன் பார்க் ஏஜுனோட மருமக. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க வேண்டாமா? நான் லூஸு மாதிரி பேசிகிட்டு இருந்தா எல்லோரும் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க? நீங்கள் சொன்னது கேட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. எப்படி எல்லோரும் முன்னாடி சின்ன பிள்ளைத்தனமாக தான் நடந்துப்பா அப்படின்ட்டு அவன் திங்க் பண்ணியிருப்பான். பட் நீங்கள் பேசினது அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. என்னடா அப்படி பார்க்குற? இப்போ அது ஒத்துக்கிட்டியே நீ லூஸு மாதிரி தான் பேசுகிறேன்ட்டு. அதை கேட்டு கோவமான நீங்கள், ஃபங்க்ஷன் முடியட்டும்டா, உன்னை வச்சுக்கிறேன். அதை கேட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே. அப்போது போலீஸ் ட்ரெஸ்ஸில் ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் உள்ளே வராங்க, போலீஸ் யூனிஃபார்மில் 4-5 பேர். அதை பார்த்த உடனே ஜிம்மினுக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே சுகி அப்படின்னு கூப்பிட அவன் உடனே பக்கத்தில் வர, ஒயின் கூடவே இரு, எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.